ரோஹன் அப்படிங்கிறவரோட பையன் காணாம போயிடுறான். ரொம்ப நாள் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்ல. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஒரு 4 குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்கவங்கள புடிக்கிறாங்க. இந்த 4 பேர்ல யாரு ரோஹனோட சன்னா இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் பி. ஏன்னா மத்த 3மே பொண்ணுங்க. ஏயும் சிக்கும் முடி தெரியுது. டி அவங்க கையில நெயில் பாலிஷ் போட்டுருக்காங்க. ஸோ இந்த 3மே பொண்ணுங்க. ரோஹனோட பையன் பி தான். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். சோமு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்கான். அங்க போய் நல்லா குளிச்சுட்டு மட்டையாயிடுறான். அங்க மொத்தம் 3 பொண்ணுங்க அவனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு அவனோட வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அவனோட வாட்ச், அவனோட வேலட் எல்லாமே மிஸ் ஆகுது. இந்த 3 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தங்க தான் அத எடுத்திருக்காங்க. அவன் பார்ல போயிட்டு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அவனால கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 பேர்ல யார் அவனோட வாட்சையும் அவனோட வேலட்டையும் எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் பி. ஏன்னா சோமுவோட டி-ஷர்ட்ல அவங்க லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. ஸோ அவங்க தான் அவன வீட்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கணும். அவனோட வாட்சையும் அவனோட வேலட்டையும் எடுத்தது அவங்களா தான் இருக்கும். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். போலீஸ் ஒரு திருடனை துரத்திட்டு போறாங்க. அந்த திருடன் ஓடி போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல புகுந்துடுறான். போலீஸும் பின்னாடியே போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவனை காணோம். எங்க இருக்கானே தெரியல. அங்க இருக்கிற 4 பேரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவங்களோட ஐடி கார்டு வச்சு யார் இதுல திருடன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் ஆகாஷ். ஏன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் 1916 போட்டிருக்கு. இப்போ அவரோட வயசு அப்போ 65 ஆகணும். அப்போ ரொம்ப வயசானவரா தானே இருக்கணும். ஆனா இவர் ரொம்ப யங்கா இருக்காரு. அப்போ இது பொய்யான ஐடி கார்டு தானே. ஸோ ஆகாஷ் தான் திருடன். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட். பாபு ஒரு பெரிய பேலஸ்ல மாட்டிக்கிறான். அது ரொம்ப உயரத்துல இருக்கு. அந்த பேலஸோட விண்டோ வழியா குதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்து வழியாவும் வர முடியாது. ஏன்னா அந்த மரம் ரொம்ப வீக்கா இருக்கு. அவன் அதுல குதிச்சானா அவன் உடஞ்சு விழுந்துருவான். அங்க மொத்தம் 4 டோர் இருக்கு. இந்த 4 டோர் வழியா தான் அவன் தப்பிக்கணும். அதுல முதல் டோர்ல பசியோட ஒரு சிங்கம் இருக்கு. அங்க போனானா அது அவனை சாப்பிட்டுரும். 2வது டோர்ல பசியோட ஒரு ஓநாய் இருக்கு. அங்க போனாலும் அது அவனை சாப்பிட்டுரும். 3வது டோர்ல பயங்கரமா தீ எரிஞ்சிட்டு இருக்கான். அங்க போனா அவன் செத்துடுவான். 4வது டோர் ரொம்ப இருட்டா இருக்கு. ஆனா அது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் வச்சிருக்காங்க. போனான்னா கால்ல ட்ராப் மாட்டிக்கும். அவனால போ முடியாது. இந்த 4 டோர்ல அவன் எந்த டோர் சூஸ் பண்ணா வெளியில போ முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் 4வது டோர் தான் அவன் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா 3வது டோர்ல தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்க குச்சியை எடுத்துட்டு போய் பக்கத்து டோர்ல காமிச்சோன்னா வெளிச்சம் வந்துடும். இருட்டுல தான் ட்ராப் தெரியாது. ஆனா வெளிச்சத்துல ட்ராப் தெரியும்ல, அதை வச்சு அவன் தப்பிச்சிடலாம். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட்.